வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது 1 pot ரைஸ், வெந்தய சாதம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதை வந்துட்டு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன், நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது 1 pot ரைஸு, வெந்தய சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புழுங்கரிசி வந்து 3/4 உலக்கு, அதாவது 150 கிராம் எடுத்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 பிஞ்சு கடுகு, அதுக்கு அதோட 2 பிஞ்சுனா 4 பிஞ்சு சோம்பு, அதே அளவு சீரகம், அதே அளவு மிளகு. அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு 3 வெள்ளைப்பூடு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நைஸாக, சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 பிஞ்சு, அப்புறம் நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம எண்ணெயும் நெய்யும் காய வச்சுருக்கோம். இப்போ அது கூட கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுடணும். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிச்சிடும். பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு 1 பிஞ்சு மஞ்சத்தூள், இது கூடயே உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் இதில் வந்து 3/4 டம்ளர் அரிசி வச்சேன். அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி, 1க்கு 2 தண்ணி. நம்மளுடைய வெந்தய சாதம் 1 pot ரைஸ் வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதி வர ஒட்டி நம்ம அரிசியை போட்டு கிண்டி விட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம 1 pot ரைஸுக்கு வந்து வெந்தய சாதம் 1 pot ரைஸுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம உன்னுடைய 1 pot ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் கிண்டி விட்டு இப்போ நான் டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. இதுக்கு மேலாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதை டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெந்தய சாதம் 1 pot வெந்தய சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு நான் வந்து தொட்டுக்க வந்து ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் புதினா சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம், எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து மட்டன் சுக்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.